ரிகர்ஷன் அப்படின்னு கேளு. The function calling itself is also known as recursion. recursion or regression எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கணும், அதுக்கு பேரு ரிகர்ஷன் பேரு. அதே ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி இங்க இந்த இந்த கோடிங்கை பொறுத்தவரை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், இது பண்றோம் இது ஒண்ணுமே தெரியாது. ஃபேக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கும். இருக்கு, இங்க வந்துடும். அதுல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ், இங்க ஒரு ஆர்குமெண்ட்ஸ், அது இங்க வந்துருது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இதை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா இங்க வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த நம்பரோட வேல்யூ 4ன்னு கொடுத்தா நம்பர் 4 வரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா 4 இன்டு ஃபேக்ட் ஆஃப் தட் இஸ் கால்டு 4 - 1 3 அப்படின்னு சொல்றேன். அப்ப ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எங்க இருக்கு? திரும்பவும் இதே ஃபங்க்ஷனுக்கு தான் கால் ஆகும். ஓகேங்களா? அப்ப இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி திரும்ப வரும். அப்போ வந்து இங்க வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பரோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கு? 3 இருக்கு. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ திரும்ப எங்க வரும்? எல்ஸ் பார்ட்டுக்கு தான் வரும். எல்ஸ் பார்ட்டுக்கு ஆல்ரெடி 4 இன்டு ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 இன்டு 3 ஃபேக்ட் -1 ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படின்னு வரும். அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்றேன். So that function is also known as recursive function. A function calling itself is also known as recursive function. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் recursive functions. பட் நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கால் பண்றீங்க. ஆமா, பட் ஆனாங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் இருக்குல்ல, எங்க இருக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது இடத்துல 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இல்ல மேல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுல ஃபேக்ட். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ இதுல ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? இன்ட்ங்கிறது டேட்டா டைப். ஓகே. இப்ப இந்த நம்பர் என்ன டைப் ஆஃப் நம்பர் அப்படிங்கறத சொல்றேன். ஆமா, இங்க பாருங்க, நான் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கிறேன் பாருங்க. இப்ப பாஸ் பண்ணும்போது இங்க இருந்து இங்க நம்பர்ங்கிறது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? இன்ட். அப்போ இதுக்குள்ள இன்டிஜர் நம்பர் தான் வருது. அப்ப நான் ரிசீவ் பண்ணும்போது அந்த டேட்டா டைப் சொல்லணுமா வேணாமா? ஓகே, சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து இந்த புக்ல வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே முன்னாடியே அதை கிளியரா கொடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா, இப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல முன்னாடி ஏற்கனவே போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல இன்ட் போடல அப்படின்னு போட்டிருந்தோம் பாருங்க. இப்ப புரோட்டோடைப் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஆனா முன்னாடி ஃபங்க்ஷன்ல அந்த புரோட்டோடைப்ல சில இதுல போடல. சோ இதுதான் கரெக்டான ப்ரோக்ராம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாத்தி கொஞ்சம் அங்கங்க எடுத்து ஃபெச் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. டவுட் முடிஞ்சிச்சுங்களா டேவிட்? முடிஞ்சு. அடுத்தது போலாமா? போலாம். இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டேவிட். அதனால இப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சு என்னால வந்து இந்த ஃபுல் இதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லாமே இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இதுல வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படிங்கிறது நல்லா ரொம்ப நீங்க அட்மினா இருக்கிறதால இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றது இல்ல டிஃபைன் பண்றது 4 டைப்ல வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். எப்படிலாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம்? ஆட்டோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக் வேரியபிள் ரெஜிஸ்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். இவ்வளவு டைப் ஆஃப் வந்து வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஆட்டோ அப்படின்னு கேட்டா AUTO × X = 10 ஏதோ ஒரு வேல்யூ வச்சுங்களேன்.
அப்போ இதுதான் ஆட்டோ வேரியபிள் அப்படின்றான். இந்த வேரியபிள் சேம் டு இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான்றான். நார்மலா வேரியபிள் டிக்ளேர் பண்றது தட் வேரியபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆட்டோமேட்டிக் வேரியபிள் ஆர் ஆட்டோங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆட்டோவை எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ரிஜிஸ்டர் அதே மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸ்ங்கிறது ஸ்மால், எக்ஸ்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை எடுத்துட்டு ஸ்டாட்டிக் அப்படி கூட போட்டுக்கலாம். 4 டைப் ஆஃப் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த வேரியபிள் வந்து 4 டைப்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இல்ல தனியா எழுதணுமா? இல்ல கெஸ் பண்ணிக்கலாம், அசீவ் பண்ணிக்கலாம். என்ன அசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்ப நான் எப்படி நான் நார்மலா போட்டு காமிச்சனோ AUTO இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்ட இடத்துல, இந்த ஆட்டோன்னு போட்ட இடத்துல அதே மாதிரி நீங்க என்னன்னா எக்ஸ்டன் போட்டுக்குங்க, ஸ்டாட்டிக் போட்டுங்க, ரிஜிஸ்டர் போட்டுங்க. அவ்வளவுதான். இத மாதிரி பண்ணிக்கங்க. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கங்க. நான் ஒன்னொன்னுக்கு டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஒன்னொன்னுக்கு டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். இப்போ ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து நீங்க ஓஎஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா டேவிட்? படிச்சிருக்கேன் சார். அதுல வந்து ஒரு ப்ரோக்ராம நீங்க வந்து ரன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த ப்ரோக்ராம் வந்து 4 செக்மெண்டா டிவைட் ஆகும் மெமரிக்கு வந்த உடனே. ஓகேங்களா? ஒன்னு வந்து கோடு செக்ஷன் அப்படின்னு பார்த்திருக்கணும். இன்னொன்னு வந்து வேரியபிள் செக்ஷன் ஆர் டேட்டா செக்ஷன், இன்னொன்னு ஸ்டாக், இன்னொன்னு ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஓகே. இதுதான் சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த ப்ரோக்ராம் மெமரிக்கு வந்த உடனே தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராசஸ்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் ப்ரோக்ராமா இருந்ததுன்னா, செகண்டரி மெமரியில இருந்தா தட் இஸ் கால்டு ப்ரோக்ராம். ப்ராசஸ்னா எப்ப சொல்றோம்? அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருந்தா தட் இஸ் கால்டு ப்ராசஸ்னு சொல்றோம். இப்ப என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நான் 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன். என்னோட ப்ரோக்ராம் அந்த கோடு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, EXE ஃபைல் இந்த கோடு செக்ஷன்ல இருக்கும். அது அடுத்தது டேட்டா செக்ஷன், அடுத்தது வந்து ஸ்டாட்டிக் செக்ஷன், அடுத்தது வந்து ஹீப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து டிவைட் ஆகும். மெமரி வந்து அலோகேட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போறது எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒரு வேரியபிள்ல நீங்க ஸ்டாக், அதாவது வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருக்க வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகும்னா ஸ்டாக்ல போய் ஸ்டோர் ஆகும். எக்ஸ்டர்னல் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்டர்னல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா டேட்டா செக்மெண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டாட்டிக் ஆல்சோ ஸ்டோர்ட் இன் டேட்டா செக்மெண்ட். ரிஜிஸ்டர்ங்கிறது CPU ரிஜிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா? நிறைய ரிஜிஸ்டர் இருக்கு, அக்யூமுலேட்டர், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் இருக்கு. CPUல இருக்க ரெஜிஸ்டர்ல வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? வேரியபிள் வந்து கிரியேட் ஆகும். இது இருக்கிறதுல எது ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதுதான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அதோட டிஃபால்ட் வேல்யூ தான் சொல்றாங்க. இது கார்பேஜ் வேல்யூ. ஓகே, இதோட வேல்யூ 0. இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிள்ங்கிறது, நம்ம ஒரு வேரியபிளை எக்ஸ்டர்னல் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேரியபிளை மோர் தென் 1 ஃபைல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் வேரியபிளை நீங்க எக்ஸ்டர்னல் இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னா, that variable can be used more than that variable can be used in different files. எத்தனை ஃபைல்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதோட இனிஷியல் வேல்யூ கார்பேஜ் வேல்யூ குப்பை அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதுதான் இதோட லைஃப் டைம் பாத்துக்கணும் நீங்க. ஓகேங்களா? இதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். எனி டவுட்? இருக்கீங்களா டேவிட்? இருக்கு சார், இல்ல டவுட். ஓகே, அப்ப இது மூவ் பண்ணிடலாமா? பாருங்க, பண்ணிடலாம். இங்க பாருங்க, இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு. ஓகேங்களா? போதும், நார்மலா டிக்ளேர் மட்டும் சொன்னா போதும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சுதான் நீங்க எழுதணும்.
இப்ப ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு கேட்டா இதே மாதிரிதான் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அது எங்கெங்கெல்லாம் அதனுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க. டிஃபால்ட் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ரிஜிஸ்டர் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வேரியபிள் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணும். ரிஜிஸ்டர் இன்டு ஐ எனி வேரியபிள் நேம் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் வேரியபிள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் வேரியபிள் இங்க சொல்றாங்க பாருங்க. இது எக்ஸ்டர்னல் வேரியபிள், அதுல ஒரு ஃபங்க்ஷனே சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதுங்க கீழே ஒரு எக்ஸ்டர்னல் போட்டிருந்தாங்க. எங்க போட்டிருக்காங்க? அதை போட்டிருக்காங்க பாருங்க. இதே போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா இதை ஒரு ஃபைலா சேவ் பண்ணும். என்ன ஃபைல்னா டாட் ஹெடர் ஃபைலா சேவ் பண்ணும். அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு எந்த ஃபைல்ல வேணா இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஆட்டோ வேரியபிள், எக்ஸ்டர்னல் வேரியபிள், ரெஜிஸ்டர் வேரியபிள். இதுதான் இந்த புக் ஃபுல்லா நம்ம கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கோப்னு சொல்றீங்களா, அது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இங்க பாருங்களேன், இங்க முன்னாடி அந்த டயக்ராமே கேட்டிருந்திருக்கலாமே. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தது இல்ல? ஆமா, அதுலயே இருந்ததே. இங்க பாருங்களேன். இப்போ இதுல பாருங்களேன், இப்போ அதனுடைய அது எது வரைக்கும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்ப இந்த வேரியபிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இது பண்ணிடுறேன். இப்ப இது விசிபிளா இருக்கான்னு பாருங்க. இப்போ ஒரு வேரியபிள் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா அது எதுக்குள்ள அக்சஸ் பண்ணலாம்? ஒன்லி வித்தின் த பிளாக். அது ஓப்பனிங் எல் பிராக்கெட் க்ளோசிங் எல் பிராக்கெட்டுக்குள்ள தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா குளோபல் ஃபைல், மல்டிபிள் ஃபைல்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் எக்ஸ்டர்னல் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அதை திரும்ப இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை ஃபைல்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதும் அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும்னா வித்தின் த பிளாக் தான். ரிஜிஸ்டர்ங்கிறதும் அந்த பிளாக்குக்குள்ளதான் யூஸ் பண்ணும். பிளாக்னா வேற ஒன்றும் கிடையாது, மெயின் அப்படின்னு நம்ம போடுறோம் பாத்தீங்களா? ஓப்பனிங் எல் பிராக்கெட் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் எல் பிராக்கெட், இதுதான் பிளாக்னு சொல்றோம். இந்த பிளாக்குக்குள்ளதான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? புரிஞ்சு சார். ஓகே, அவ்வளவுதான். அதே லைஃப் எது வரைக்கும், அந்த ப்ரோக்ராம்ல லைஃப் எது வரைக்கும் இருக்குங்கன்னா எண்ட் ஆஃப் த பிளாக். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கும். இது இந்த எக்ஸ்டர்னல்னா அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ற வரைக்கும் இருக்கும். ஏன்னா குளோபல் அப்படிங்கும்போது அது கண்டிப்பா எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் மீன்ஸ் மோர் தென் ஒன் ஃபைல். அப்ப அந்த ப்ரோக்ராமை நீங்க க்ளோஸ் பண்ற வரைக்கும் அந்த வேரியபிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆஃப்ல இருந்து எண்ட் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் அதனுடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் டாக். இப்படிதான் லைஃப் அப்படிங்கறத போட்டாங்க. அவ்வளவு, வேற எதுவுமே கிடையாது. எனி டவுட்? இல்ல. அவ்வளவுதான். இப்போ என்னோட கிளாஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? எனி டவுட் இருந்தா சொல்லலாம். என்னோட கிளாஸ் முடிய போகுது. only 2 minutes.